பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்றும் சிறப்பு மேளா சென்னையில் நடைபெற்றது. இந்திய ரிசர்வ் வங்கியும் பாரத ஸ்டேட் வங்கியும் இணைந்து இந்த மேளாவை நடத்தின. ஏராளமான பொதுமக்கள் தங்களிடம் இருந்த கிழிந்த ரூபாய் நோட்டுகளை கொடுத்து புதிய ரூபாய் நோட்டுகளை வாங்கிச் சென்றனர். இந்த நிகழ்ச்சியில் கள்ள நோட்டுகளை எப்படி கண்டுபிடிப்பது என்பது குறித்து பொதுமக்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த மேளாவில் ரிசர்வ் வங்கியின் மண்டல அதிகாரி ஆனந்த் கலந்து கொண்டார். கள்ள நோட்டுகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் கிழிந்த நோட்டுகளை மாற்றுவதற்காகவும் இந்த மேளா ஏற்பாடு செய்யப்பட்டதாக அவர் கூறினார். வங்கிகளின் ஏடிஎம் மையங்களில் கள்ள நோட்டுகள் புழங்குவது குறித்து ஆனந்த் பதிலளித்தார். No, what we have already told the banks is that whenever they receive cash from the public, they should not give back the same cash to the other person without being putting into the note sorting machine. The note sorting machine has a capacity to identify the notes which are not genuine and it will throw suspects and the banks will be able to remove such things. சமீபத்தில் ஒரு லாஸ்ட் 3-4 இயர்ஸ் பார்த்தாக்க இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆயிடுது. இது முக்கியமாக 500 and 1000 rupee நோட்ஸில் தான் ஜாஸ்தியாக அது மாதிரி வருது. நோட் சார்ட்டிங் மெஷின் ஒரு வச்சுருக்கோம், ப்ளஸ் அல்ட்ரா வயலட் மெஷின்ஸும் இருக்குது. இதை வச்சு எங்கள் ஸ்டாஃப் ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். இது என்ன கள்ள நோட்டா நல்ல நோட்டான்னு ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏடிஎம்ல போடுற நோட்ஸ் எல்லாம் ஏடிஎம் ஃபிட் நோட்ஸ்னு சொல்லுவோம். அதெல்லாம் அந்த மெஷினில் போய் ஆல்ரெடி ஸ்கிரீன் பண்ணின நோட்டை தான் நாங்கள் ஏடிஎம்ல லோட் பண்ணுறோம். கள்ள நோட்டுகளை தடுப்பதில் பொதுமக்கள் வங்கிகளுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் அதற்காக சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதாகவும் தெரிவித்தார். இந்த முகாமில் பெரும் அளவிலான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சிலர் சாக்கு பைகளில் ரூபாய் நோட்டுகளை கொண்டு வந்து மாற்றிச் சென்றனர். ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதை விட கள்ள நோட்டு குறித்த விழிப்புணர்வுதான் பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது.